ஹாய் காய்ஸ், நம்மளோட அடுத்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி. இது எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 2 ஆந்திராவில் நடக்குது. இந்த சீசனோட கடைசி ஷோவும் இதுதான். வழக்கம் போல மார்னிங் 1 ஹவர் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனதும் பாடி வெயிட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இன்னிலிருந்தே பீக் வீக் ஸ்டார்ட் ஆச்சு. வாட்டர் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர்ஸ், சால்ட் 4 கிராம்ஸ், அப்புறம் எலிப்டிக்கல் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு டெய்லியும் ட்ரெயின் பண்ற ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாத்துலயும் 3 செட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னோட அடுத்த 2 மீல் பார்த்தீங்கன்னா 40 கிராம் ஓட்ஸ், 5 எக் ஒயிட்ஸ், 1 ஹோல் எக். அதை சாப்பிட்டு முடிச்சதும் இன்னைக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லெக் செஷன்னால அதுக்கு நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேரியேஷனா லையிங் லெக் கர்ல்ஸ், ஸ்டிஃப்டு லெக். அதுல ஃபர்ஸ்ட் 2 செட் சூப்பர் செட் பண்ணிட்டு தேர்ட் செட் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே டிராப் செட் பண்ணுவோம். அடுத்துக்கிற எல்லா வேரியேஷன்லயும் இந்த மாதிரி ட்ரைன் பண்ணிட்டு ஃபைனல் வேரியேஷனா காஃப் ரைஸோட முடிச்சுட்டு ஜிம்மிலே ஸ்டீம் பாத் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து முடிச்சதும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நமக்கு அடுத்த 3 மீல் பாத்தீங்கன்னா ஃபிஷ் இருக்கு. வீட்டுக்கு வர வழியிலேயே அடுத்த 2 நாளைக்கு தேவையான ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த ஃபிஷ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்த 3 மீலுக்கு தேவையான ஃபிஷ்ஷை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னோட தேர்ட் மீல் 150 கிராம் ஃபிஷ், 50 கிராம் குக்கும்பர் அதை சாப்பிட்டு முடிச்சதும் ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டு ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷன்ல ட்ரெட்மில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எலிப்டிக்கல் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணி முடிச்சதும் இன்னைக்கான கார்டியோ செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோட ஒர்க் டைம்லேயே அடுத்த 2 மீல் 150 கிராம் ஃபிஷ், 50 கிராம் பீன்ஸ் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைம்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்ததும் நமக்கு ஃபைனல் மீல்ல பார்த்தீங்கன்னா 40 கிராம் ஓட்ஸ், 6 எக் ஒயிட்ஸ், 5 கிராம் ஆல்மண்ட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.